திரு ஆதவன் தீட்சின்யா, இதில் முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது, நான் ஏற்கனவே அவர்கிட்ட சொன்னது தான், திரு சல்மான் கான், ஷாருக் கான் போன்றவர்கள்லாம் வந்து அவர் சிறுபான்மையினத்தைச் சேர்ந்தவர்கள். அவர்களுக்கு எந்த ஒரு நிராகரிப்பு வந்ததாக தெரியல. முன்னணி கதாநாயகர்கள் அவர்கள். இன்னொன்று, ஜாவேத் அக்தர் போன்ற ரொம்ப அறியப்பட்ட லிரிசிஸ்ட், பாடலாசிரியர், அவரே சொல்கிறார், இது இந்த போன்ற ஒரு பிரச்சனையை நான் சந்தித்ததில்லை. அவர் என்ன காரணத்திற்காக இப்படி சொன்னார்னு தெரியல, அதில் அந்த அளவிற்கு உண்மை இருப்பதாக தெரியவில்லைன்னு அவர் ஒரு கருத்தை சொல்கிறார். இதே சமயம் இவருக்கு திரு ரஹ்மானுக்கு ஆதரவாகவும் சில கருத்துக்கள் மெஹபூபா முஃப்தி போன்றவர்கள்லாம் வந்திருக்கு. அதே ஜாவேத்கிட்ட வந்து உங்களுடைய மனைவி ஷபானா ஆஸ்மிக்கு நீங்கள் சிறுபான்மையினர் என்றதுனால அவர்களால் வீடு கூட பிடிக்க முடியலை மும்பையில் அப்படின்ற கருத்தையும் அவங்க பதிவிட்டிருந்தாங்க. ஸோ இந்த பிரச்சனையில் வந்து ஒரு மதம் மட்டும்தான் பிரச்சனையா, இல்லை இதுக்கு பின்புலம் வந்து ஒரு மொழி கூட ஒரு பிரச்சனையா? அவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர், தமிழ் மொழிக்கு ஆதரவாக பல கருத்துக்களை, தமிழ் அணங்கு எல்லாமே வந்து கருத்துக்களை சொன்னது, அதுவும் ஒரு காரணமாக? இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது, டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது இந்த பிரச்சனையை? ஒரு நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை இடங்களை கைப்பற்றி இருக்கக்கூடிய ஒரு ஆளுங்கட்சி தன்னுடைய வேட்பாளர் பட்டியலில் ஒரு இஸ்லாமியர் கூட இடம்பெறாமல் கவனமாக தவிர்த்திருப்பதை முதலில் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்படி ஒரு ஆளுங்கட்சி இந்த நாட்டின் மக்கள் தொகையில் சற்றேறக்குறைய 15-16% இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களில் ஒருவரை கூட நாடாளுமன்ற உறுப்பினராக தன்னுடைய கட்சியின் சார்பில் கொண்டு வந்துவிடக்கூடாது என்று புறக்கணிக்கக்கூடிய ஒரு கட்சி ஆளும் நாட்டில் அது பல்வேறு தளங்களில் இஸ்லாமிய வெறுப்பையும் இஸ்லாமியர்களை புறக்கணிப்பதையும் செய்து கொண்டிருக்கிறது. நீங்கள் நேற்றைக்கு கூட உத்தரப்பிரதேசத்தில் ஒரு இடத்தில் அவர்கள் தொழுகை செய்தார்கள் என்று 12 இஸ்லாமியர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இஸ்லாமியர்களுடைய பல்வேறு வணிக தளங்கள் அல்லது வீடுகள், குடியிருப்பு பகுதிகள் இவையெல்லாம் இன்றைக்கு வந்து புல்டோசர்கள் வழியாக தகர்த்தெறியப்படக்கூடிய சூழலை பார்க்கிறோம். சில வழிபாட்டு தலங்களில் குறிப்பாக நீர்நிலை சார்ந்த பகுதிகளில் கூட இந்த பகுதி முழுக்க இந்துக்களை தவிர வேறு யாரும் இந்த பகுதியில் நடமாடக்கூடாது என்று தடுக்கப்பட்டிருக்கிறார்கள். சில வழிபாட்டு தலங்களில் அங்கு நடக்கக்கூடிய சிறு வழிபாடு சார்ந்த பூஜை பொருட்கள் இது போன்றவற்றெல்லாம் விற்பனை செய்யக்கூடியவர்களாக அல்லது வழிபாட்டுக்கு பயன்படக்கூடிய வேறு வகையில் இஸ்லாமியர்களோ வேறு மதத்தவர்களோ இங்கு பங்கெடுக்கக்கூடாது என்று அவர்களை முற்றிலுமாக விலக்கி வைக்கக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு நெருங்கி கொண்டிருக்கிறது. இப்போ அரசியலிலிருந்து இஸ்லாமியர்களை ஒதுக்கி வைப்பது, பொருளாதார நடவடிக்கைகளிலிருந்து, வணிகத்திலிருந்து, வர்த்தகத்திலிருந்து, தொழில்களிலிருந்து, ஒப்பந்தங்களிலிருந்து அவர்களை விலக்கி வைப்பது என்று பல தளங்களில் நடக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய ஒதுக்கல் என்ற ஒரு விஷயம், அது நீங்கள் இலக்கியத்திலோ அல்லது கலையிலோ அல்லது சினிமா போன்ற வெகுஜன ஊடகங்களிலோ இருக்காது என்று நாம் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ரஹ்மான் அவர்கள் சொல்லியிருப்பது, அவர் அந்த சினிமாவுக்குள்ள நுழைஞ்ச காலத்தில் அவர் எப்படி வரவேற்கப்பட்டார் என்பதும், வந்தே மாதரம் பாடலை அவர் இசையமைத்த போது அவர் எப்படி கொண்டாடப்பட்டார் என்பதையும் மிக தெளிவாக பேசியிருக்கிறார். ஆனால் ஒரு 7-8 ஆண்டுகளாக தான் புறக்கணிக்கப்படுகிறோம் அல்லது தன்னுடைய வாய்ப்புகள் வேறு வகையில் தன்னிடம் நேரடியாக நீ வேண்டாம் என்று சொல்லவில்லை, ஆனால் வேறு வழியில் என்னை அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்துகிறார்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இந்த இடத்துல கைலாஷ் மேனன் வந்து மலையாள இசையமைப்பாளர் கைலாஷ் மேனன் சொன்ன ஒரு விஷயத்தை நான் கவனப்படுத்த விரும்புகிறேன். தான் புறக்கணிக்கப்படுகிறோம் என்று அவர் உணர்ந்ததை சொல்லியிருக்கிறார் என்பது இந்த இடத்துல எங்கேயுமே விவாதத்துக்கு வரல. புறக்கணிப்பினுடைய மிக முக்கியமான விஷயம், அது சாதி ரீதியான புறக்கணிப்பு அல்லது மத ரீதியான புறக்கணிப்பு, பாலின ரீதியான புறக்கணிப்பு, இது எல்லாமே அந்த புறக்கணிப்புக்கு ஆளானவர்களுக்கு நாம் புறக்கணிக்கப்படுகிறோம் என்ற உள்ளுணர்வின் வழியாக அவர்கள் அறியக்கூடும். அதே போல் புறக்கணிக்கக்கூடியவர்களுக்கும் இவர்களை நிராகரித்து விட்டோம் என்கிற ஒரு பெருமிதம் உள்ளூர அவர்களுக்கு இருக்கும். இது இந்த இரு தரப்பை தவிர மூன்றாவதாக இருக்கக்கூடிய ஒருவரால் உணரவே முடியாது. அதனால்தான் இதெல்லாம் ஒரு விஷயமா என்று கடப்பதற்கு சாதி பிரச்சனையாகட்டும் அல்லது கணவன் மனைவிக்குள் அல்லது ஆண் பெண்ணுக்குள் வரக்கூடிய முரண்களாகட்டும் அல்லது மத ரீதியான புறக்கணிப்புகள், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, இதை ஒரு புகாராக மாத்துறீங்க என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தை கைலாஷ் மேனன் ரொம்ப கவனமாக சொல்கிறாரு. இத்தனை ஆண்டுகள் கொண்டாடப்பட்ட கடந்த 7-8 ஆண்டுகளாக புறக்கணிக்கப்படுகிறோம், தன்னுடைய வாய்ப்புகள் வந்து வேறு வகையில் கைமாற்றப்படுகின்றன அல்லது தட்டி பறிக்கப்படுகின்றன என்கிற ஒரு நிராகரிப்பின் கசப்பிலிருந்து ஏஆர் ரஹ்மான் இதை சொல்லியிருப்பதை நாம் கவனப்படுத்தாமல் அதை விவாதத்தின் மையப்பொருளாக ஆக்காமல் நீ எப்படி சொல்ல போச்சு என்று வந்து நம்ம குதிக்கிறத பார்க்குறோம்.
இதில் ஜாவித் அக்தர் பேசுனது அல்லது கங்கனா ரணாவத் பேசுனது இந்த விஷயம்லாம் வந்து நீங்கள் ஒரு பெரிய பொருட்படுத்த வேண்டிய விஷயம் இல்லை. ஒரு பாதிக்கப்பட்டவர் தான் இவ்வாறு உணர்ந்திருக்கிறோம் என்று சொன்ன அந்த விஷயம்தான் விவாதிக்கப்பட வேண்டும். அதுதான் இன்றைக்கு ஒரு ஒரு இஸ்லாமியராக தன்னை மத ரீதியான காரணங்களுக்காக தன்னுடைய தகுதியும் திறமையும் ஆற்றலும் கலை நுட்பங்களும் மேதமைகளும் புறக்கணிக்கப்படுகிறதோ என்று ஒருவர் உணர்கிறார் என்றால் அதைத்தான் நாம் இந்த இடத்தில் விவாதிக்க வேண்டுமே ஒழிய நீ எப்படி சொல்ல போச்சு நாங்கள் அப்படியெல்லாம் இருக்கிறோமா அப்படின்லாம் பேச முடியாது. ஒன்று. ரெண்டாவது, இது ஏற்கனவே தமிழ் சினிமா அல்லது இது நீங்கள் பாலிவுட் இது எல்லாத்துலேயுமே தொடர்ந்து இஸ்லாமியர்கள் எப்படி சித்தரிக்கப்பட்டு வந்திருக்கிறார்கள் என்பதும், ஏன் பெரும்பாலான படங்களில் இஸ்லாமியர்கள் முதன்மை கதாபாத்திரங்களாக சித்தரிக்கப்படாமல் தவிர்க்கப்படுகிறார்கள் என்பதும் நாம் கவனத்தில் எடுத்துக்கிட்டு பேசணும். தமிழ் சினிமாவில் அல்லது பாலிவுட்டில் இஸ்லாமியர்கள் எப்படி கடந்த காலங்களில் சித்தரிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் ஒரு துணை பாத்திரமாக ஒரு காலத்தில் சித்தரிப்பார்கள். சிலர் ஏற்கனவே எழுதியிருக்கிறார்கள் இஸ்லாமியர்களை ஒரு சாம்பிராணி புகை வீசுகிறவராக, இல்லைன்னா ஏதாவது வந்து ஒரு ஒரு சும்மா ஒரு ஒப்புக்கு வந்து போகக்கூடிய ஒரு கேரக்டராக, அடிக்கடி சைத்தான் கி பச்சா என்று பேசக்கூடியவராக அவரை சித்தரிப்பாங்க. இப்படி தான் வந்து காட்டப்பட்டிருக்கிறார்கள். ஒரு அறகுறையாக ஒரு பெரிய ஒரு ஜிப்பா, ஒரு ஏற்றி கட்டின ஒரு லுங்கி, தலையில் ஒரு குல்லா, கையில் வந்து இப்படி ஒரு சாம்பிராணி புகையோடு வந்து போகக்கூடிய ஒருத்தராக, ரொம்ப உதிரியான ஒரு தொழிலை செய்யக்கூடிய ஒருத்தராக, அந்த படத்துக்கு அப்படி ஒரு கேரக்டரே தேவையில்லைங்கிற பட்சத்தில் கூட அப்படி அவரை ஒரு இன்க்ளூசிவாக காட்டுற மாதிரி வச்சுருப்பாங்க. அல்லது இஸ்லாமியர்களை வில்லன்களாக சித்தரிக்கக்கூடிய நம்முடைய அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அர்ஜுன், விஜயகாந்த், விஜய் இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா உடம்புல எங்கெல்லாம் தேசிய கொடியை ஒட்டிக்க முடியுமோ அங்கெல்லாம் ஒட்டிக்கிட்டு தேசபக்தி அவங்களுக்கு பொங்க பொங்க படம் எடுப்பாங்க. இந்த படத்தில் எல்லாத்துலேயுமே பெரும்பாலான படங்களில் வில்லன் யாருன்னா இஸ்லாமியர்கள் தான். இப்படி இஸ்லாமியர்களை வில்லன்களாக சித்தரித்து வெகுஜன ஊடகத்தின் வழியாக, ஒரு பாப்புலரான ஊடகத்தின் வழியாக வெகு மக்களின் உளவியலை இஸ்லாமியர்கள் பயங்கரவாதிகள், நாட்டின் பாதுகாப்புக்கும் அமைதிக்கும் விரோதமானவர்கள், ஒரு சமூகம் அமைதியாக வாழ்வதற்கு குந்தகம் விளைப்பவர்கள் என்று தொடர்ச்சியாக அவர்கள் கட்டமைக்கப்படுகிறார்கள். அது இந்தி சினிமாவிலாகட்டும் அல்லது தமிழ் சினிமாவிலாகட்டும் இப்படி தான் வந்து கட்டமைக்கப்படுறாங்க. இந்த மாதிரி வில்லன்களாக இருக்கிற போது எல்லா முஸ்லீமும் நாங்கள் சொல்லிடல அப்படின்னு சப்பக்கட்டு கட்டுறதுக்காக யாராவது ஒருத்தரை வந்து ஒப்புக்கு ஒருத்தரை வந்து வைப்பாங்க. அவர் வந்து இஸ்லாமியர்னா அவன் மட்டும்தான் இஸ்லாமியரா, நாங்கள் கிடையாதான்னு ஒரு சைடில் போகிற போக்கில் ஆதவன் தீட்சினியா இதில் ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் எப்படி சிறுபான்மையர் எப்படி காட்சிப்படுத்தப்படுறாங்க அப்படின்னு ஒன்று சொல்கிறீங்க. அவர் உணர்ந்ததை வந்து நம்ம அதோட தீவிரத்தை புரிஞ்சுக்கணுன்றீங்க. இதில் இன்னொரு விஷயம் கேட்கப்பட வேண்டியது, ஒருவேளை வாய்ப்பு மறுப்பதற்கு வந்து இந்த மதம்தான் வந்து மத பின்புலம் தான் ஒரு காரணம்னா, அதை செய்வது இல்லை செய்ய தூண்டுவது வந்து இப்போ நீங்கள் பட்டியலிட்ட பல்வேறு விஷயங்கள் இருக்குல்ல, உத்தரப்பிரதேசில் நேற்று நடந்த கேஸ் போட்டது எல்லாமே நேரடியாக அரசு செய்கிறது. அது பின்னாடி வந்து அது எந்த ஒரு கூச்சமும் இல்லாமல் பாஜக என்ற கட்சி அதை நாங்கள் வெளிப்படையாக செய்கிறோம்னே மாறு தட்டிக்கிறாங்க. அப்போ இது போன்ற ஒரு ஆஸ்கர் 2 ஆஸ்கர் வாங்கின ஏஆர் ரஹ்மானுக்கு இதை செய்வதற்கு பின்புலம் நேரடியாக கட்சி இருக்கா, இல்லை இதை செய்தால் வந்து நம்ம ஆட்சியாளர்கள்ட்ட ஒரு நற்பெயர் வர முடியும், இல்லை அந்த தயாரிப்பு நிறுவனங்களுக்கும் வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ரெஜுடிஸா, இல்லை அதுலேருந்து இது போன்ற அமைப்புகள், இந்துத்துவ அமைப்புகளுடைய தாக்கம் நேரடியாகவே இருக்கா? இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? நேரடி இந்த உளவியலை வந்து நம்ம இதை புரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்போது நீங்கள் முக்கியமான கேள்வி எழுப்பிறீங்க. அதாவது புரபகாண்டா ஃபிலிம்ஸ் என்று இன்றைக்கு புதிய ஒரு வகமையை இன்றைக்கு ஆட்சியாளர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள். ஆளுங்கட்சியினுடைய குறிப்பாக இந்துத்துவ வலதுசாரி கருத்தியலுக்கு மிக நேரடியான எதிரிகளாக சமூகத்தில் கட்டமைக்கப்படுபவர்கள் சிறுபான்மையர்கள், அதிலும் குறிப்பாக இஸ்லாமியர்கள். இந்த இஸ்லாமியர்களுக்கு எதிராக பல தளங்களில் அவர்கள் கட்டவிழ்த்து விட்டிருக்கக்கூடிய வெறுப்பு பிரச்சாரம் இன்றைக்கு திரைப்படங்கள் வழியாகவும் வந்து அது எடுக்கப்படுகிறது. இந்த புரபகாண்டா ஃபிலிம்ஸ் என்பது கடந்த காலத்தில் அரசினுடைய சில செயல்பாடுகளை விவரிப்பதற்காக அல்லது மக்களிடம் சொல்வதற்காக நியூஸ் ரீல் என்று தனியாக எடுக்கப்படும். இப்போ நியூஸ் ரீலெல்லாம் விட்டுட்டு இப்போ முழுக்க 14 ரீலுக்கு படம் எடுக்கிற இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. அப்படி எடுக்கப்பட்டதான் நீங்கள் கேரளா பற்றி அவங்க எடுத்தது 32,000 பெண்கள் வந்து ஐஎஸ்ஐயில் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு எடுக்கிறது, ஐஎஸ்ஐஎஸ்ல சேர்ந்துட்டாங்கன்னு கேரளா ஸ்டோரி, அல்லது வந்து காஷ்மீர் ஃபைல்ஸ் எடுக்கிறது, கேரளா ஸ்டோரிஸு, காஷ்மீர் ஃபைல்ஸு, இப்போ சாவர்கர் பற்றி எடுக்கிறது. நீங்கள் அவங்க எடுத்த எல்லா படங்களுமே நீங்கள் வந்து இன்றைக்கி புரபகாண்டா ஃபிலிம்ஸ் என்கிற ஒரு புது வகமை வந்திருக்கிறது. இந்த வகமை இந்துத்துவ அரசியலை மக்களிடம் பதிய வைப்பதற்காக எடுக்கப்படுகிறது. இப்படியான படங்கள் ஏற்படுத்தக்கூடிய அரசிடம், ஆளும் கட்சியிடம், அதிகாரத்தில் இருப்பவர்களிடம் ஏற்படுத்தக்கூடிய செல்வாக்கு, தொடர்பு, அதற்கு பயனாக கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள். நீங்கள் ஒரு கேரளா வந்து நீங்கள் ஃபைல்ஸ் எடுத்தால், டைரிஸ் எடுத்தாவோ அல்லது காஷ்மீர் ஃபைல்ஸ் எடுத்தாவோ
நீங்கள் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் எல்லாத்திலுமே வரிவிலக்கு அளிக்கப்படுகிறது, நேரடியாக அரசுகள் வரிவிலக்கு அளிக்கப்படுகிறது. பரவலாக மக்களிடம் கொண்டு செல்ல பொறுப்பை ஒரு ஆளுங்கட்சியும் ஒரு அரசாங்கமும் எடுத்துக்கொள்கிறது. அப்போ நீங்கள் எந்த குப்பையை வேணாலும் கொண்டு வந்து யார் தலையில் வேணாலும் கொட்டலாம், அதை வாரி சுமந்து அதை பெரிய உன்னதமான படம் அல்லது இதுதான் திரைப்படத்தினுடைய மேதமை பொங்கக்கூடியது என்று காட்டுவதற்கு ஒரு அரசு ஒரு கட்சி தயாராக இருக்கிற போது இது போன்ற செல்வாக்கை நாம் ஏன் உருவாக்கி கொள்ளக்கூடாது ஆளுங்கட்சியோடு அதிகாரத்தில் இருப்பவர்களோடு என்கிற ஒரு தூண்டுதலில் தூண்டுதலில் இருந்து அவர்கள் இது போன்ற படங்களை எடுக்கலாம். அப்புறம் ஏற்கனவே நம்மிடம் இருக்கக்கூடிய சாதி சார்பு, மதச்சார்பு, அப்புறம் ஆணாதிக்க உணர்வு, இது எல்லாமே இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஏற்கனவே இருக்குது. புதுசாக நீங்கள் ஒன்றும் அதை ஊற்றி வளர்க்கணும்னு அவசியம் கிடையாது. அது ஏற்கனவே இருக்குது. அதை தூண்டி விடுவது அல்லது அதை ஒரு பேட்டர்னேஜ் பண்ணக்கூடிய அதற்கு ஒரு அங்கீகாரம் வழங்கக்கூடிய ஒரு வலதுசாரி தத்துவம் அது ஒரு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுகிற போது, அதிகாரத்தில் இருக்கிற போது ஊசலாட்டமாக இருந்தவர்கள், வெளிப்படுத்த தயங்குவர்கள், இவர்கள் எல்லோருமே ஒரு வலதுசாரி கருத்தியலோடு, வெறுப்பு அரசியலோடு, சிறுபான்மைக்கு எதிரான பெரும்பான்மைவாதத்தோடு தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வது என்பது சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒன்று தான். அதுதான் இன்றைக்கு ஹாலிவுட்டில் பாலிவுட்டில் நடந்திருக்குது. இது ஏற்கனவே இங்கே நம்ம ஹாலிவுட்லேயும் அங்கும் இங்குமாக இது ஒரு நடந்து கொண்டிருக்கின்ற விஷயம்தான். அதனால் இது திடீரென்று நடந்த ஒரு விஷயமாகவோ ஒன்றும் இல்லை. அது போக நான் கூடுதலாக ஒன்று சொல்லணும். இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம், அப்புறம் இன்றைக்கு திரைப்படத்தை தயாரிப்பதற்கு வந்திருக்கக்கூடிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள், இவர்களுக்கு பின்னால் போட்ட பணத்தை பல மடங்கு வசூல் செய்து எடுக்க வேண்டும் என்கிற லாப நோக்கம் எல்லா முதலாளிகளுக்கும் இருக்கும். ஆனால் இன்றைக்கு கார்ப்பரேட்டுகளும் இன்றைக்கு இந்த புரபகாண்டா ஃபிலிம்ஸ் என்கிற பெயரில் வந்திருக்கக்கூடிய இவற்றினுடைய தயாரிப்பாளர்களாக யார் இருக்கிறார்கள், அவர்களுக்கான மூலதனம் எங்கிருந்து வருகிறது என்பதெல்லாமே பெரிய கேள்விக்குறி தான். அப்போ இவங்கெல்லாம் இன்றைக்கு மிக மிக தீவிரமாக ஒரு இஸ்லாமிய வெறுப்பு, ஒரு பெரும்பான்மைவாதத்தை அப்பீஸ் பண்ணக்கூடிய, பெரும்பான்மையினுடைய பிற்போக்கான மனநிலையை தட்டி கொடுக்கக்கூடிய அல்லது கிளறி விடக்கூடிய, பெரும்பான்மையோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு கருத்தியலை திரைப்படங்கள் மூலமாக வைப்பதன் மூலமாக பெரிய ஆதாயத்தையும் ஒரு ரசிகர்களிடையே ஒரு செல்வாக்கு மண்டலத்தையும் உருவாக்கி கொள்ள முடியும் என்று நினைக்கிறார்கள். அதிலிருந்து தான் இப்படியெல்லாம் வருகிறது. ஆகவே இன்றைக்கு ரகுமான் சொன்னது மதம் ஒரு காரணமாக இருக்கலாம் இந்த 7-8 வருஷத்தில் தான் புறக்கணிக்கப்படுவதற்கு என்று சொன்னது மட்டுமல்ல, ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த மத ரீதியான உணர்வும் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய கார்ப்பரேட்டுகளுடைய நலன்களும் இதில் ஒன்றிணைந்து இருக்கலாம். ஒரு வெகுஜன உளவியல் என்பது சிறுபான்மையினருக்கு எதிராக சமூகத்தில் கட்டமைக்கப்படும் போது அதே உணர்வை ஊடகமும் வெளிப்படுத்துவது இயல்பாக நடக்கக்கூடிய ஒன்றுதான். மக்களுடைய உளவியலுக்கு தகுந்ததைப் போல நாம் ஒரு படத்தை தயாரிக்கலாம், அல்லது அரசியல் சூழல் எது மேலோங்கி இருக்கிறதோ அதற்கு இசைவாக படங்களை எடுப்பது என்பது பாதுகாப்பானது. வேறு வெட்டுகளுக்கு ஆட்பட வேண்டிய அவசியம் இல்லை, அச்சுறுத்தலுக்கு ஆட்பட வேண்டிய அவசியம் இல்லை, இந்துக்களின் மனம் புண்பட்டு விட்டது என்ற ஆட்சேபனைக்கு ஆளாக வேண்டியதில்லை, தியேட்டர்கள் உடைக்கப்படாது, அல்லது வேறு வகையான அச்சுறுத்தல்கள் இருக்காது. சென்சார்லாம் அவங்க லிபரலாக அலோவ் பண்ணுவாங்க பெரும்பான்மைவாதத்தை தொடர்ந்து பேசுவோம் சிறுபான்மையினருக்கு எதிராக செய்தால் என்பதனால் இதெல்லாம் நடக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.